அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் சிறை கைதியாக இருந்தபோது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்த தூதன் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தினதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அல்லது தி புக் ஆஃப் ரெவலேஷன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முதலில் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில். இப்படி சிருஷ்டிப்பு 7 நாட்களுக்குள்ள கம்ப்ளீட் ஆகுதோ அதே போல வேதத்தில் உள்ள மற்ற 65 புஸ்தகங்கள்ல எழுப்பப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்த புஸ்தகத்தின் மூலமா பூரணப்படுது. அதனால இந்த புஸ்தகத்தை புக் ஆஃப் 7 அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த புஸ்தகத்தில் வெறும் 7 சபைகள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த 7 சபைகளுக்கும் எழுதிய அத்தனை விஷயங்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சபைகளுக்குமாக தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த விஷயங்கள். இந்த புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 சபைகளும் ஆசியா கண்டத்தில் உள்ள தற்போதைய துருக்கியை சேர்ந்ததாகும். அந்த சபைகளின் பெயர்கள் எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை மற்றும் லவோதேக்கியா சபை. காலம் சமீபித்திருக்கிறது. நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக இந்த பூமியில் வந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே மேகங்களுக்கு மத்தியில வரப்போகிறார். மேலும் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்தே சொல்வது என்ன தெரியுமா? நான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். யோவான் பத்மு தீவில் சிறை கைதியாக இருந்த போது அவர் ஒரு நாள் கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளானார். அன்றைக்கு அவர் ஒரு பெரிய எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்கிறார். அந்த சத்தம் யோவானிடம், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காண்கிறதை 7 சபைகளுக்கும் எழுது அப்படின்னு சொல்லுது. யோவான் தன்னிடம் பேசினது யார் அப்படின்னு பார்ப்பதற்கு திரும்பின போது அவர் கண்ட காட்சி, மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போலவும் அவருடைய பாதங்கள் உலை களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலவும் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல இருந்தது. அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். யோவான் கண்ட 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் மற்றும் 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. யோவான் அவரை பார்த்தவுடனே பயந்து செத்தவனை போல ஆனவுடன் அவர் தமது வலது கரத்தை யோவான் மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தாலும் மரணத்தை ஜெயித்தேன், பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு காண்பிக்கிற அனைத்தையும் நீ எழுது அப்படின்னு சொல்றாரு.